ஹலோ, நம்ம இன்றைக்கி 10th சோஷியலில் டிஸ்டிங்விஷ் பார்க்கலாம். ஈஸியாக அதில் 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஜியாகிரஃபி லெசன் 1ல் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் தான் ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலர் ரிவர்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்லேருந்து எழுதிடலாம். ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். இது வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. இது லாங் அண்ட் வைடு. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் நேரோ. பெரினியல் இன் நேச்சர். இது நான் பெரினியல். இது பார்த்திங்கன்னா அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். இது அப்படியே சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இதை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் மவுண்டைன். இது நான் கண்டினியூஸ். கண்டினியூஸ், நான் கண்டினியூஸ். இட் ரன்ஸ் parallel to the Arabian Sea. அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா இட் ரன்ஸ் parallel to the Bay of Bengal. இல்லை ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. இதோட ஹையஸ்ட் பீக்கு மகேந்திரகிரி. இதில் பார்த்தீங்கன்னா பாசஸ் இருக்குது, பால்காட், போர்காட் அப்படின்னு நிறைய 3 பாசஸ் கணவாய்கள் இருக்குது. இதில் there are no passes. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பார்த்திங்கன்னா எந்த ரெண்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் லைஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி. இது பார்த்திங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த பே ஆஃப் பெங்கால். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ரான் ஆஃப் கட்சிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும். இது எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு தமிழ்நாடு. அடுத்த நார்தர்ன் பார்ட்டுக்கு என்ன பேருனா கோங்கன் கோஸ்ட்னு பேர். இதனுடைய நார்தர்ன் பார்ட்டுக்கு நார்தர்ன் சர்க்கார்னு பேர். அடுத்து சதர்ன் பார்ட்டுக்கு மலபார் கோஸ்ட்டு. இதனோட சதர்ன் பார்ட்டுக்கு குவாரமண்டல் கோஸ்ட்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஷாலோ லாகுன்ஸ், பேக் வாட்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது அலுவியல் டெபாசிட்ஸ் அண்ட் ரெகுலர் ஷோர் லைன், கடற்கரைகள் இருக்குது. அப்போ இது நீங்கள் இந்த ஒரு லெசனுடைய இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அழகாக 2 மார்க்ஸ் வாங்க முடியும். படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.